ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி தக்காளி தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4-5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4-5 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை ஆகி வந்தோடனே கட் பண்ணி வச்ச தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். தண்ணி ஊற்றி தக்காளியை வேக விடக்கூடாது. தக்காளியில் இருக்க ஜூஸே தக்காளி வெந்து வரும். தக்காளி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் தக்காளியை வேக விடுங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி சிக்காதனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். எண்ணெயிலே தக்காளி வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அடிக்கடி லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும்போது தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். தக்காளியும் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கும். தக்காளி தொக்கு ரெடி. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையணும். ஃபஸ்ட் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மாவில் கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உப்பு மாவில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்ல மாவை அழுத்தி பிசையுங்க. மாவு இறுக்கமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி கொஞ்சம் லூஸாக மாவை பிசைங்க. அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஒரு மூடி போட்டு மாவை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விடுங்க. மறுபடியும் எடுத்து மாவை பிசைஞ்சு விடுங்க. இப்போ சாஃப்டான மாவு நமக்கு ரெடி. இப்போ சப்பாத்தியை உருட்டி சுட்டு எடுங்க. சப்பாத்தி சுடும்போது கல் காஞ்சிருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி எப்போவுமே சுடாதீங்க, சப்பாத்தி ஹார்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக சப்பாத்தியை போட்டு எடுங்க. அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.